கழிச்சு ஒரு ஜெகதீஷ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல பர்மனெண்ட் பண்ணிடுறாரு. அதுலேருந்து அவர் தான் 2 3 பேர் தான் திருப்ப முடியும். நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் 3 பேர் தான். அப்புறம் அப்படியே சங்க ஆரம்பத்தில் சுமாரான வர சொல்ல இருந்தது. படிப்படியாக அப்படியே வரும்போது அப்புறம் பொறுப்புக்கு வரும்போது சங்கம் ரொம்ப தொடர் நட்டத்தில் இருந்தது. பார்த்தா அன்றைக்கி 36 லட்சம் தான் வெறும் வர செலவு இருந்தது. இன்றைக்கி 18 கோடி தாண்டிட்டோம். அது தொடர்ந்து லாபம் சிறப்பான ஒரு எல்லாருக்கும் டிவிடெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு கூடும் பார்த்தோம்னா உறுப்பினர்கள் எந்த கடன் அதிகம் ஓடியே கிடையாது. தொடர்ந்து 5 வருஷம் பண்ணிட்டு வர்றோம். அது என்னால் இல்லை, அது உங்களால் தான் சாத்தியம், என்னால் கிடையாது. நான் அது செய்கிறேன், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, அது தெரிவித்தா சொல்ல அது உங்களால தான் சாத்தியம். அது சிறப்பாக பண்ணேன். அப்புறம் நம்மளுக்கு ஒரு சரினா சுயநிதி குழு, நம்ம 50 குழு உறுப்பு இருக்காங்க. நல்லா வரவு செலவு அன்பர் ஒன்றியத்தில் சிறப்பாக அதிகமாக கடன் கொடுக்க எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். நான் வெறும் கருவி தான், செயலர் கூட நீங்கள் தான். அதுவும் பெரிய சிறப்பாக வேலை பண்ணோம். அப்புறம் லாபம் பார்த்தோம்னா இப்போ தொடர்ந்து 15 வருஷம் லாபம். இப்போ மறுபடியும் எந்த காலத்துமே நம்மளுக்கு தொங்கல் நட்டத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டோம். அப்புறம் நம்ம காலகட்டத்தில் பில்டிங் கட்டணும். நம்ம தலைவர் இருக்கும்போது இந்த பில்டிங் புது பில்டிங் கட்டணும். அப்புறம் இன்னொரு பில்டிங் 3 பில்டிங் கட்டணும். அது சிறப்பாக பண்ணாமல் பெரிய பல வருஷம் காலத்துக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு. ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர் நல்லா பிளான் ஓட்டுறது நான் பஞ்சாயத்து தலைவர் இல்லை. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அமைச்சருக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. அந்த பில்டிங் கட்டணும். ஒவ்வொருவரும் எல்லா மக்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது பெரிய ஒரு சாதனை. அப்புறம் ட்ராக் எடுத்தோம். அப்புறம் அந்த பில்டிங் எல்லாமே சேவ் பண்ணோம், எல்லாமே தொடர்ந்து பண்ணோம். சங்கத்துக்கு இன்னும் பல சிறப்பு தான். எங்கள் காலகட்டத்தில் சொல்ல போனால் இன்னும் மென்மேலும் சங்கம் வளரணும், நல்லா இருக்கணும். ஆனால் இந்த உறுப்பினருக்கு வாழ்த்தி நன்றி. இதுக்கு வேறு என்ன பேச முடியல. நமது நண்பருக்கு சார்பளிக்கும் மரியாதை தெரிவித்தவர்கள் வரிசையாக நின்று செலுத்திவிட்டு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே